பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். லக்ஷ்மணா, அண்ணா இங்கே சீதையை அங்கே தனியாக விட்டு இங்கே ஏன் வந்தாய்? உனக்கு நான் இட்ட ஆடை என்ன? மன்னியுங்கள் அண்ணா. அண்ணா உங்கள் குரல் கேட்டு போய் பார்த்து வா என்று அண்ணிதான் அனுப்பினார். நான் மாட்டேன் என்றேன். அண்ணி தப்பாக எடுத்துக்கொண்டு ஏதேதோ பேசினார், வந்து விட்டேன். வந்திருக்க கூடாது லக்ஷ்மணா. அப்போது நீ சொன்னது சரிதான். மானாக வந்தது மாரீச்ச ராட்சசன். மடியும் போது அவன் என்னைப் போல் பேசி உன்னை இங்கே கூப்பிட்டான். சீதை அதை உண்மை என்று நம்பிவிட்டாள். ஏமாற்றி இருக்கிறான் எதிரி. சீதைக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது. இனிமேல் போனால் அங்கு இருக்க மாட்டாள். அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். பிரச்சனை எதுவும் இருக்காது. பிரச்சனை இல்லை என்றால் நல்லதுதான். வா லக்ஷ்மணா. சீதே, வருகிறேன் மகளே. சீதே, நான் வருகிறேன். விட்டுவிடு, விட்டுவிடு ராவணா, விட்டுவிடு. சீதே, சீதே, நான் வருகிறேன். சீதே, பார்த்தீர்களா ஜடாயு, இந்த பாவி ராவணன் என்னை கடத்தி செல்கிறான். ராமன் இல்லாத நேரத்தில் கபடக்காரன் ஏமாற்றினான் என்னை. லக்ஷ்மணன் எடுத்து சொன்னதை கேட்காதிருந்தேன். நான் கதறினேன், யாரும் இல்லை தடுக்க. நீ கவலைப்படாதே மகளே. என் உயிர் இருக்கும் வரை இவனை மேலே செல்ல விடமாட்டேன். ராவணா, சதி செய்து சாதிக்க பார்க்கிறாயா? தனியாயிருந்த ஒரு பெண்ணை கொஞ்சமும் வெட்கமில்லாமல் நீ கடத்தி செல்வது உனக்கு என்றும் புகழை தராது. நான் சொல்கிறேன், சீதையை விட்டுவிடு. மேலே செல்ல நான் உன்னை விடமாட்டேன். சீதையை கடத்துவது உன் உயிரையே நீ இழக்கும் நிலையில் கொண்டு போய் நிறுத்திவிடும். அறிவுரை தருகிறாயோ? ராவணனுக்கு கற்றுத் தருகிறாயா? காற்றுக்கு விலங்கு போட்டு தடுத்து அதை நிறுத்த முடியாது. போதும், என்னுடன் மோதாதே. நான் மோதினால் நீ தாங்க மாட்டாய். பாவி, அப்படி நினைக்காதே. வைரம் பாய்ந்த உன் கட்டுடலை என் மூக்கினால் குதறி கிழித்து விடுவேன். பறவை என்று பார்க்காதே. நான் என் உயிரை பணயம் வைத்தாவது சீதையை காப்பாற்றுவேன். என் கடந்த கால வரலாறு உனக்கு தெரியாதா என்ன? காப்பாற்ற வந்ததற்கு பலனா இது? தர்மத்துக்கு இடமில்லையா? கொடுமையை தடுக்க யார் இங்கே?
சீதே, அண்ணி, 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 அண்ணி. லக்ஷ்மணா, சீதை உள்ளே இல்லை. உள்ளே இல்லை என்றால் எங்கே அண்ணி? எங்கு போயிருப்பாள் சொல்லாமல்? பதட்டப்படாதீர்கள், தேடும் வாருங்கள். லக்ஷ்மணா, நீ அப்படி போ, நான் இப்படி போகிறேன். சீதே, 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 மாதா, 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 சீதே, 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 மாதா, 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 சீதே, 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 மாதா, 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 சீதே, 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 மாதா, காப்பாற்றுங்கள்! சீதே, சீதே, சீதே. அண்ணா, அங்கும் இல்லை. பார்த்தாயா எல்லா இடமும்? ஒன்றுமே புரியவில்லை. வனத்தில் வாழ்வோரே, என்னை தேடிக்கொண்டு என் புருஷன் இங்கே வந்தால் நீங்கள் அன்பு கூர்ந்து இந்த நகையை காட்டுங்கள், நடந்ததை கூறுங்கள். பாவி ராவணன் என்னை கடத்தினான் என்று. கத்தினால் எதுவுமே நடக்காது. நான் ராவணன் கடத்தி செல்கிறேன். யார் என் பெயரை யாரிடம் சொல்வர்? அரக்கனே, கபடத்தால் நாடகமாடி வெட்கமில்லாமல் என்னை கடத்தி போகின்றாயே. வீரமுள்ள தீரன் செய்யத்தக்க செயலா இது? தனிமைப்படுத்தி என்னை திருடன் போல் வந்து இப்படி நெருக்கட்டி நடக்கிறாயே. தனித்திருந்த பெண்ணை கடத்தியது கௌரவமாய் இருக்கிறதா உனக்கு? பண்பில்லாதவனே, என் கணவர் கோழையோ பேடியோ அல்ல. அற்பனே, ஆகாசத்திலோ பாதாளத்திலோ எங்க மறைத்தால் என்ன? என் சுவாமி என்னை காத்து அழைத்து செல்வார். பேதையே, என்னை எதிர்க்க அடக்க தடுக்க எவனும் இல்லை. இலங்கை என்றால் வெளியாள் எவனும் நுழைய முடியாது. அப்படி நுழைபவன் விழுந்து மடிவான். பெண் ஆசையால் பேயாக அலைகின்ற பைத்தியக்காரனே, பண்பு கெட்டு மனம் போல் வாழ்வதும் வாழ்க்கையாகுமா? வீரத்தின் மணியாக, மானிடத்தின் மலராக, வான்வெளி சுடராக, பிரகிருதியின் அணுக்களில் பிரபு ராமனின் பேர் பொறிக்கப்படத்தான் போகிறது. எங்கெங்கு நோக்கினும் அங்கே என் சுவாமியின் புகழ் இருக்கும். எனது முழு நம்பிக்கை இது. நடக்கட்டும். சீதே, 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 மாதா, 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 சீதே, 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 மாதா, மாதா, சீதே, மாதா, சீதே, மாதா, சீதே, 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 மாதா, மாதா, சீதே, 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 சீதே,